சும்மா இல்லாத என் ஃப்ரெண்டு பேச்ச கேட்டு இந்த கால் டாக்ஸி ஓட்டலான்னு கடன உடனே ஒரு காரை வாங்கிட்டு வந்து ஓட்டலாம். இங்க வந்த பிறகுதான் தெரியுது. அவன் சொன்னான், "கார் வாங்கின்னு வாடா, நல்லா லாபம் பார்க்கலான்னு." இங்க வந்த பிறகுதான் தெரியுது யார் யாரு லாபம் பார்க்குறாங்க. வண்டிய எனக்கு டெலிவரி பண்ணும்போது ஸ்டோர் ரூம்ல லாபம் பார்த்தாங்க. வண்டிய ஃபினான்ஸ் பண்ணும்போது ஃபினான்சியர் லாபம் பார்த்தாங்க. வண்டிய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன்னு அவங்க ஒரு சைடு லாபம் பார்த்தாங்க. வண்டி ப்ராப்ளம்னாக்கா சர்வீஸ் சென்டர் எடுத்து போனா அவங்க லாபம் பார்த்தாங்க. வழி நெடுக்க திருடன் மாரி அங்கங்க நின்னுன்னு அவங்களும் நல்லா லாபம் பார்க்குறாங்க. அப்புறம் வழிப்பறி கொள்ளைக்காரன் மாரி அங்கங்க டோல்கேட் வச்சுன்னு அவனும் நல்லா லாபம் பார்க்குறான். நடுவுல நான் எப்ப லாபம் பார்க்கறது? இவங்கலாம் லாபம் பார்த்தா தான் நீ லாபம் பார்க்க முடியும்டான்னு அந்த பரதேசி பசங்க சொல்லியிருந்தானுங்கன்னா, இந்த பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா மாசம் மாசம் லீவு கட்டுறதுக்கு எவன் தாகாத்துடா கட்டுறது? ஏன்டா இப்படி எடுத்து வந்து மாட்டி விட்டீங்க? இதுல வேற 1008 விளம்பரம் வேற பண்றீங்க. அதுல வந்து ஓட்டுங்க, இதுல வந்து ஓட்டுங்க. ஏன்டா கொஞ்ச நெஞ்ச டிரைவர் உயிரோட இருக்கிறது புடிக்கலையா? இந்த மாரி ஏடா கூடமா இட்டு வந்து மாட்டி ஏன்டா சாவடிக்கிறீங்க? போங்கடா நீங்களும் உங்க ஆப்பும்.